Hi, hello guys. Welcome back to my channel, The Literature Storyteller. நாம் லாஸ்ட் சீரீஸில் ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட் ஸ்டோரியை பார்த்தோம். இப்போது ஷேக்ஸ்பியரோட இன்னொரு லெஜெண்டரி ஸ்டோரி மேக்பெத் இதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் ஆம்பிஷன், பவர், மர்டர், கில்ட்டு, ரிவெஞ்சு, சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பிரேவ் சோல்ஜர் எப்படி ஸ்காட்லாண்டோட கிரேட்டஸ்ட் ஹீரோவில் இருந்து ஒரு ரூத்லெஸ் கிங்காக மாறுறான். இதுதான் மேக்பெத்தோட ஸ்டோரி. அப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஸ்காட்லாண்டில் ஒரு பெரிய வார் நடக்குது. அந்த ஸ்காட்லாண்டோட கிங் வந்து டன்கன். அவர் ஒரு நல்ல கிங்கு. தனது நாட்டை பாதுகாக்க தனது வீரர்களை போருக்கு அனுப்புகிறாரு. அந்த ஆர்மியில் 2 மிகப்பெரிய வாரியர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னா மேக்பெத் மற்றும் பேன்குவா. மேக்பெத் ஒரு சாதாரண சோல்ஜர் கிடையாது. அவன் ஒரு பிரேவான ஒரு பர்சன். அவன் பேட்டில் ஃபீல்டில் எதிரியை நேருக்கு நேர் சந்திப்பான். அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மகா வீரன் அவன் மேக்பெத். அதே சேம் பிரேவ், ஈக்குவலி பிரேவாக இருக்கிறவன் தான் பேன்குவா. அதாவது மேக்பெத்தோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் 2 பேரும் கிங்குக்கு லாயலாக கூட இருப்பாங்க. டியூரிங் வார் என்ன நடக்குதுன்னா, மேக்பெத் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராடனரியாக அவன் ஃபைட் பண்ணுறான். அதை பார்த்து மற்ற வீரர்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அவனை பார்த்து ரொம்ப மோட்டிவேட் ஆகி அவங்களும் ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக வாரில் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மேக்பெத் மட்டுமே நிறைய எனிமி சோல்ஜர்ஸை கொலை பண்ணியிருப்பான். அட் ஃபைனல் ஸ்காட்லாண்ட் வெற்றி பெற்றது. கிங் டன்கன் இந்த வெற்றியை கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அவர் சொல்கிறாரு, மேக்பெத்க்கு ஏதாவது நம்ம ஹானர் பண்ணணும். அவனால தான் இந்த வாரே விக்ட்ரி ஆச்சு. ஸோ அவனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு ஹானர் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறான். அதே நேரத்தில் கிங் டன்கனுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்கிது. அது என்னன்னா, தானே ஆஃப் கார்டர் அப்படின்னு ஒரு நோபல்மேன் இருக்கான் ஸ்காட்லாண்டோட. அவன் கிங்கு இந்த நம்ம நாட்டை துரோகம் பண்ணிவிட்டு எனிமி நாட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அது கேட்ட உடனே அவர் ரொம்ப கோபமாகிறாரு. அவங்க அப்புறம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. அவனை கொன்னுடுங்க, இந்த துரோகியை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டைட்டில் எடுத்து மேக்பெத்துக்கு கொடுக்க முடிவு பண்ணுறாரு. தானே ஆஃப் கார்டர்னா தானேன்னா அந்த காலத்தில் கிங்குக்கு கீழே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கவர்னர் மாதிரி, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரூல் பண்ணுறவங்க, ஒரு பெரிய அதிகாரி மாதிரி அவங்க. இப்போது நம்ம வசீருன்னு சொல்லுவோம் இல்லையா, கிங்குக்கு அப்புறமா அடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க. அதுதான் தானே ஆஃப் கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டர்னால் அங்கே இருக்கிற ஒரு ஏரியாவோட பேர். அந்த ஏரியாவை அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கவர்னர். ஸோ அதுதான் தானே ஆஃப் கார்டர். ஓகே, இப்போது தானே ஆஃப் கார்டர் என்ற பட்டத்தை மேக்பெத்துக்கு கொடுக்க முடிவு செய்கிறாரு கிங்கு. ஆனால் இந்த விஷயம் இன்னும் மேக்பெத்துக்கு தெரியாது. போர் முடிந்ததுக்கப்புறம் மேக்பெத்தும் பேன்குவாவும் 2 பேருமே பேலஸுக்கு வராங்க. அந்த வர வழியில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வெதர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ், தண்டர், அப்புறம் லைட்னிங், ஃபாகு. அந்த பிளேஸே கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். அப்போது பேன்குவா சொல்வான், இவ்வளோ ஸ்ட்ரேஞ்ச் வெதர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதே நேரத்தில் சடனாக 3 விச்சஸ் அங்கே முன்னாடி அப்பியர் ஆவாங்க. விச்சஸ்னால் மந்திரக்காரிகள் சொல்லுவாங்க. அவங்க அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மேக்பெத்துக்கும் பேன்குவாக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். அந்த விச்சஸ் நார்மல் லேடிஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. வயர்டு ட்ரெஸ், மெஸ்ஸி ஹேர், அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக மிஸ்டீரியஸ் லுக் இருக்கும். முதல் விச் மேக்பெத்தை பார்த்து தானே ஆஃப் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லும். அதை கேட்டதுக்கப்புறம் மேக்பெத்து காமாக இருப்பான். ஏன்னா கிளைம்ஸ்ங்கிறது ஆல்ரெடி அவனோட டைட்டில் தான்.
இப்போ அவன் வந்து கிளைம்ஸ்ன்ற ஒரு டைட்டில் தான் அவனுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து காமாக இருப்பான். அடுத்த அடுத்த விச்சு என்ன சொல்லுதுன்னா, தானி ஆஃப் கார்டர் அப்படின்னு சொல்லுவான். தானி ஆஃப் கார்டர்னா இதை கேட்ட உடனே மேக்பெத் கன்ஃபியூஷன் ஆகிடுவான். இதை கேட்ட உடனே மேக்பெத் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவான். அப்புறம் அவன் சொல்கிறான், தானி ஆஃப் கார்டர்னா அந்த டைட்டில் இன்னொருத்தர்கிட்ட இருக்கே, அது எப்படி வந்து எனக்கு வரும், நான் எப்படி அது ஆவேன் அப்படின்னு கன்ஃபியூஷனாக அவன் வந்து தனக்குள்ளே கேட்டுக்கிறான். அதுக்குள்ளே மூன்றாவது விச்சு என்ன சொல்லுதுன்னா, தட் ஷால்ட் பி கிங் இயர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஃப்யூச்சரில் நீ ஸ்காட்லாண்டோட கிங் ஆக போகிற அப்படின்னு மூணாவது விச்சு சொல்லுது. இந்த ஒரு சென்டென்ஸ் தான் மேக்பெத்தோட மைண்டில் ரிப்பீட்டடாக ஆரம்பிச்சு ரிப்பீட்டடாக கேட்குது அவனோட மைண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஆனால் அவன் வந்து வெளியே வந்து அது எதுவுமே ஷோ பண்ண மாட்டான். அவன் உள்ளுக்குள்ளவே வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். நானா கிங்கா, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். பேன்கோ இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி எல்லாம் குட் நியூஸும் மேக்பெத்துக்கு தானா, எனக்கு ஃப்யூச்சர் இல்லையான்னு கேட்பான். அதுக்கு விச்சஸ்ஸு, மேக்பெத் கிங் ஆவான், ஆனால் உன்னோட சில்ட்ரன்ஸ் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் கிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த விச்சு சொல்லுது. பேன்கோவும் கன்ஃபியூஷன் ஆகிடுறான். நான் கிங் ஆக மாட்டேன், ஆனால் என்னோட ஃப்யூச்சரில் என்னோட பேர பசங்க எப்படி வந்து கிங் ஆவாங்க அப்படின்னு ஒரு இவனும் கன்ஃபியூஷனில் இருக்கான். மேக்பெத்து இதுக்குள்ளே டீப் திங்கிங்கில் போயிடுவான். அவன் இன்னும் அந்த கிங்குன்னு சொன்ன வார்த்தையே யோசிச்சுட்டு இருப்பான். சடன்லி அந்த 3 விச்சஸும் ஃபாகுக்குள்ளே டிஸப்பியர் ஆகிடுவாங்க. மேக்பெத் அண்ட் பேன்கோ 2 பேரும் சுற்றி பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. இது ரியலா இல்லை நமக்கு வந்து ஹலோசினேஷன் மாதிரி ஏதாச்சும் தோணுச்சா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே தூரத்தில் சில ஹார்ஸ் ரைடர்ஸ் வேகமாக வர அது தெரியுது. அவங்க வந்து கிங் டன்கன் ஓட மெசேஞ்சர். அவங்க சொல்கிறாங்க, மேக்பெத்துக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அதுவும் மேக்பெத் முன்னாடி வந்து ரெஸ்பெக்டாக பவ் பண்ணி இருப்பாங்க கீழே. அப்புறம் சொல்லுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை லார்ட். மேக்பெத்துக்கு ஒன்றுமே புரியாது, கங்க்ராச்சுலேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்பான். மெசேஞ்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், கிங் டன்கன் ஹேஸ் ரிவார்டட் யுவர் பிரேவரி ஃப்ரம் திஸ் மூமெண்ட், யூ ஆர் த நியூ தானே ஆஃப் கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெசேஞ்சர்ஸ். அந்த ஒரு செகண்ட் மேக்பெத்துக்கு டைமை ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் செகண்ட் ப்ராஃபஸி சொன்னாங்க இல்லையா, தானே ஆஃப் கார்டர்னு, அது இப்போது எக்ஸாக்ட் ஆகிடுச்சி, ட்ரூ ஆகிடுச்சி அப்படின்னு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் அப்படியே உறைஞ்சி நின்றுட்டு இருப்பான். ஏன்னா சில நிமிஷத்துக்கு முன்னாடி விச்சஸ் சொன்ன செகண்ட் ப்ராஃபஸி இப்போது எக்ஸாக்டாக ட்ரூ ஆகிடுச்சி. மேக்பெத் மெதுவாக பேன்கோவை பார்த்து, ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி ட்ரூ ஆகிடுச்சுன்னா தேர்ட் ப்ராஃபஸியும் ஒரு நாள் ட்ரூ ஆகுமான்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த ஒரு தாட் அவனோட வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேயே அவன் வீட்டுக்கு போய் லேடி மேக்பெத்துக்கு லெட்டர் எழுதுகிறான். அப்புறம் அவங்க லேடி மேக்பெத் எப்படி வந்து டேஞ்சரஸ் பிளான் போடுறாங்க, அது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.